இது டே 6 ஆஃப் 365 டேஸ்ங்க. நம்ம வாழை போட்டு கரெக்டாக 90 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் தான் வந்து வாழைக்கு உரம் கொடுக்குறக்கான கரெக்டான ஸ்டேஜுங்க. நம்ம வாழையை சுற்றி வந்து கோழி குப்பை, உப்பு, நுண்ணோட்டம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வாழையை சுற்றியும் போட்டு விட்டு நம்ம ட்ரில்லர் விட்டு பெட்டு கட்ட போகிறோம். கோழி குப்பையெல்லாம் போட்டோன்னா அதனோட சத்து வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்சர்வ் பண்ணி சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வாழையை சுற்றியும் வந்து ரொம்ப பக்கத்தில் போடாமல் கொஞ்சமாக தள்ளி சுற்றியும் உரம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பெட்டு கட்டி விட்டுட்டோன்னா வேர் நல்லா பிடிச்சி வாழை சூப்பராக வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் திருப்பியும் 2 மாதம் கழிச்சு நம்ம உரம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த வாழை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காட்டில் வந்து மலவேம்பு போட்டு விட்டுருந்தோங்க. அந்த இலை எல்லாமே விழுந்து நல்லா உழவு ஓட்டினதுக்கப்புறம் அதுவும் ஒரு நல்ல தலை உரமாக இருந்ததுனால வாழை வந்து அந்த உரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு.